அன்பான தெய்வ பிள்ளைகளே, எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? சரி சரி, இப்போ சாந்திக்காவும் எஸ்தரக்காவும் வர போறாங்க. சரியா, பார்க்கலாமா? நானும் உங்க வேலைக்கு தகுதியா? நான்லாம் கொஞ்சம் கூட தகுதியே இல்லை ஏசப்பா. உங்க வேலையை பார்க்கறதுக்கு எனக்கு கொஞ்சம் கூட தகுதியே கிடையாது ஏசப்பா. ஹாய் சாந்தி, எப்படி இருக்கிற? நல்லா இருக்கிறியா? சரி சரி, என்ன ஆளே மாறிட்ட மாதிரி தெரியுது. சென்னைக்கு போனோன்னே எங்களை எல்லாரையும் மறந்துட்டியா? ஏன் சாந்தி? எஸ்தரக்கா, எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? எவ்வளோ நாளாச்சு உங்களை பார்த்து. உட்காருங்கக்கா. ஏக்கா, என்னையும் தேடி வந்திருக்கீங்க. என் நினைப்பா இன்னும் பரவாயில்லக்கா, நான் மறந்தாலும் நீங்கள் மறக்கலையே, வந்துட்டீங்க. சே, சரி சரி, கிளம்பு, நம்ம விபிஎஸ் கிளாஸ்க்கு போகலாம். இப்படி மசன்னு உட்காந்துட்டு இருக்கிற? விபிஎஸ் கிளாஸா? இல்லைக்கா, நான் வரல, நீங்கள் போய் எடுத்துட்டு வாங்கக்கா. ஏன் சாந்தி, ஏன் இப்படி ஒரு சலிப்பாக சொல்கிற? இந்த மாதிரி நீ சொல்ல மாட்டியே. எப்பவுமே நீ தான் எங்களை உற்சாகப்படுத்துவ. நீ தான் நிறைய கிராமங்களுக்கு உங்களை கூட்டிகிட்டு போவ, நல்லா ஊழியம் செய்வ. ஏன் இப்போ திடீர்னு இப்படி ஒரு சோர்வு? உனக்கு என்னாச்சு? ஆமாக்கா, நான் நல்லா தான் ஊழியம் பார்த்துட்டு இருந்தேன். ஏசப்பா எனக்கு இன்னமும் ஏசப்பா என் கூட பேசிட்டு தான் இருக்காரு. ஆனால் இந்த சர்ச்சில் ஒரு பாஸ்டரு என்னை நல்ல பிள்ளைன்னு சொல்லிட்டாரு. நீலாம் ஊழியம் செய்யாக்கும் அப்படின்னு சொல்லிட்டாருக்கா. சரி, அதெல்லாம் போயிட்டு போது, நான் தெரியாம தான் கேட்குறேன். நீ பாஸ்டருக்காகவா நீ ஏசப்பாவை ஏற்றுக்கிட்ட? அவருக்காகவா நீ இந்த உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்க? பைத்தியக்காரத்தனமா பேசிகிட்டு இருக்காத. கிளம்பி வா, நம்ம விபிஎஸ் கிளாஸ்க்கு போகலாம். இல்லைக்கா, அதெல்லாம் நம்ம செய்யணும்னா ஒரு தகுதி வேணும். என்கிட்ட தான் அந்த தகுதியே இல்லையே. இன்னைக்கு கூட சர்ச்சில் ஒரு அம்மா வந்து நான் முன்னாடி உட்காந்துருந்தேன்னா தள்ளி முன்னாடி போகணும்னு சொன்னிச்சு. எனக்கு நான் நல்லா ஆராதிச்சுக்கிட்டு இருக்கும்போது அதை சொன்னோன்னே நான் சும்மா ஒரு மாதிரி தான் பார்த்தேன். அதுக்கு இப்படி கோபத்தோடு இருந்துக்கிட்டு எப்படி கம்யூனிட்டி எடுக்க போகிற அப்படின்னு சொல்லி என்னை ஒரு மாதிரி பேசிடுச்சு. எனக்கு அதுலேருந்து ரொம்ப மனசு கஷ்டமாயிருச்சு. அதாக்கா யோசிச்சுட்ருக்கேன். ஏசப்பா, நான் வந்து உங்கள் வேலையை பார்க்க தகுதியா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்கிறேன்க்கா. ஒரு வேளை ஆண்டருடைய வேலை பார்க்க நமக்கு தகுதி இல்லையோ அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு அதே எனக்கு மைண்டில் ஓடிட்டுருக்குக்கா. நான் இன்னும் தகுதி ஆகலைக்கா. நான் நல்லா தகுதி ஆகிட்டு நான் ஏசப்பா நினைக்கிற மாதிரி நான் மாறிட்டு அதுக்கப்புறமா நான் விபிஎஸ் கிளாஸ்க்கு வரேன்க்கா. பைத்தியக்காரத்தனமாக பேசாத சாந்தி, சரியா? ஏசப்பாவோட வேலையை யார் வேணாலும் பார்க்கலாம், சரியா? சின்ன சின்ன காரியங்களை நமக்கு சொல்லி நம்மளுடைய டேலண்ட்டை வந்து அமுக்க பார்ப்பான் பிசாசு. அதுக்கு வந்து நம்ம இடம் கொடுக்கக்கூடாது, சரியா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஏசப்பா மனுஷன் பார்க்குற விதமாக என்றைக்குமே நம்மளை பார்க்க மாட்டார், சரியா? அவருக்கு நம்ம மாதிரி ஆளுங்க தான் தேவை. உன்னை மாதிரி ஆளு தான் தேவை. நீ தான் அவருக்கு தேவை, சரியா? ஏசப்பா ஒருபோதும் ஒருத்தரையும் தள்ள மாட்டார். அவருடைய வேலைக்கு தகுதியெல்லாம் கிடையாது, யார் வேணாலும் பார்க்கலாம், சரியா? நீ ஃபஸ்ட்டு கிளம்பு, சரியா? கண்டதையும் போட்டுட்டு மனசை போட்டு குழப்பிக்கிட்டு இருக்காத சாந்தி. நீ எவ்வளோ நல்லா ஆண்டருடைய ஊழியத்தை செஞ்சிட்டு இருந்த. நீ நல்ல ஊழியம் பார்த்த, நல்ல பாட்டு சொல்லி தந்த, நல்ல கதைகள் சொல்லி தந்த. சரிக்கா, நீங்கள் சொல்கிறதுனால நான் கிளம்பி வரேன்க்கா. இப்படிதான் சாந்தி சொன்ன மாதிரி நிறைய பிள்ளைகள் தன் மனசில் வந்து தாழ்வு மனப்பான்மை, நம்ம ஏசப்பாவோட ஊழியத்தை செய்கிறதுக்கு தகுதி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் தயங்குவாங்க. அதனால இன்னைக்கு நான் சொல்கிறேன், அதெல்லாம் ஓரம் கட்டி வச்சுட்டு ஏசப்பாவோட வார்த்தையை நம்ம சொல்ல துரிதப்படணும். சின்ன பிள்ளைங்களுக்கு நம்ம என்ன செய்யணும்? இந்த நேரத்தில் விதைச்சாதான் வேற எந்த நேரமும் நமக்கு கிடைக்காது. காலமே இல்லை, சரிங்களா? அதனால யார் என்ன சொன்னாலும் சரி, எந்த எதிர்ப்பு வந்தாலும் சரி, அன்பான வாலிபர்களே, உங்களால் முடிஞ்ச வரைக்கும் சின்ன பிள்ளைங்க பஸ்ஸில் பார்க்குறீங்களா, எங்கே பார்க்குறீங்களோ, எங்கெங்கே சின்ன பிள்ளைங்களை பார்க்குறீங்களோ அங்கெல்லாம் ஏசப்பாவோட வார்த்தைகளை விதைச்சிருங்க. விபிஎஸ் கிளாஸ் நல்லா உற்சாகமாக எடுங்க. நல்ல சபைகளில் வந்து வாலிப பிள்ளைகள் கூப்பிட்டாக்க நிறைய நீங்கள் என்ன செய்யணும்? தயங்காமல் ஓடி போயிடணும், சரிங்களா? அந்த தாழ்வு மனப்பான்மை நம்மக்கிட்ட இருக்கவே கூடாது. சாந்தி பற்றியா
நிறைய ஊழியத்தை பார்த்துட்டு அதுவே சோர்ந்து போய் உட்காந்துட்டா. சரியா? நீங்களும் இது வரைக்கும் எதுவுமே ஊழியம் செய்யாமல் இருந்திருக்கலாம். ஆனால் இனிமேல் ஏசப்பாவோட வார்த்தைகளை சுமந்து ஒவ்வொரு சின்ன பிள்ளைகளிடம் நீங்கள் செல்லணும். சரிங்களா? ஓகேவா? அதனால நீங்கள் அப்படியே உட்காந்துடாதீங்க. உங்கள் சின்ன ஒரு காரியமாக இருக்கலாம், கோபமாக இருக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு விட முடியாத பாவ சூழ்நிலையாக இருக்கலாம். இதெல்லாம் காரணம் காட்டி பிசாசானவன் என்ன செய்வான்? நம்மளை ஆண்டவருடைய வேலையை பார்க்க விடாமல் தடுத்துருவான். நீங்கள் ஆண்டவருடைய வேலைக்குள்ளே போயிட்டீங்க அப்படின்னா ஆண்டவர் அதை மெதுவாக சுத்தப்படுத்தி அந்த ப்ரெஷன்ஸுக்குள்ளே இருக்கும்போதே அவர் உங்களை முற்றிலுமாக கழுவி தூக்கி எடுக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஆண்டவர் ஒரு காரியம் சொல்கிறாரு, அவருக்குள்ளே நம்ம வந்துட்டோன்னு வைங்களேன், அவருடைய ரத்தம் நம்மளை குளிப்பாட்டி பரிசுத்தமாக்கிடும். நீ பலகீனம் உள்ளவன், நான் உன் பலகீனத்தை அறிஞ்சிருக்கிறேன். அதனால நான் உன்னுடைய பலகீனத்தில் என் பலத்தை நான் பூரணமாக விளங்க செய்வேன் சொல்லியிருக்காரா? சரிங்களா? அதை நினச்சி நம்ம ஏசப்பாவுக்கு இந்த வருஷ விபிஎஸ் கிளாஸை நம்ம என்ன செய்ய போகிறோம்? நல்லா நடத்த போகிறோம். சரிங்களா? ஓகே. நானும் கூட நான் வேலை செய்கிற இடங்களில் குட்டீஸ், சின்ன குட்டீஸ் வந்தால் அந்த குட்டீஸை நான் விட மாட்டேன். எப்போவுமே என் பேக்கில் ஒரு சின்ன அந்த படம் வரைகிற அந்த புஸ்தகம், அந்த கெட்சு எல்லாமே அந்த விபிஎஸ்க்கு தேவையானது எல்லாமே நான் வச்சுக்குவேன். இப்போ அந்த நேரத்தில் ஒரு மணி நேரம் கிடைச்சாலும், ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் கிடைச்சாலும் அதுங்களுக்கு அந்த வார்த்தையை சொல்லி நம்ம இது பண்ணும்போது ஆண்டவர் அதை விலையை செஞ்சிருவார். சரிங்களா? எங்கே போனாலும் உங்கள் பேக்கில் சின்ன பிள்ளைங்களுக்கு தேவையான அந்த புஸ்தகம், ஸ்டோரி புக்கு, அந்த பென்சிலு ஏதாவது ஒன்று போட்டுக்கோங்க. சரிங்களா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.